வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பனானா ஃப்ரிட்டர்ஸ். இப்போ அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ரெண்டு செவ்வாழை எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன், 1 பிஞ்சு சால்ட்டு, 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பனானா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு வாழைப்பழத்தை. இப்போ நாட்டு சக்கரை போட்டுடலாம். அடுத்து கோதுமை மாவு, அடுத்து தேங்காய், எண்ணெய், ஒரு பிஞ்சு சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் காய வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கையில் நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, அப்புறம் உள்ளே வேகாது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எடுத்துடலாம். இந்த கலர் வந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.